அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2-3 நாட்களாக நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டிருந்த இந்த வானிலை மாற்றம் காரணமாக பல பிரதேசத்தை சேர்ந்த பலருமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. திடீரென்று ஏற்பட்ட இந்த கனமழை, மண் சரிவு, காற்று காரணமாக பலருமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா இன்று வரைக்கும். சோ அந்த நிலைமைகள் இன்றைக்கு ஓரளவுக்கு குறைந்திருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள், மனதாலையும் உடலாலையும் பாதிக்கப்பட்டவர்கள் நிறையவே இருக்கிறாங்க. இந்த பாதிப்புகளால உயிரிழந்தவர்களுமே நிறைய இருக்கிறாங்க. நம்ம அவர்களுக்காக பிரார்த்திக்கணும். உங்களுடைய பிரார்த்தனைகளுமே அவங்கள சேர்த்துக்கோங்க. இந்த சீரற்ற வானிலை காரணமாக 366 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே போல 367 பேர் காணாமலாக்கப்பட்டும் இருக்கிறாங்க. பல குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இருக்கிறதுக்கு வீடு இல்லாத நிலைமைகள். பல வீடுகள் வெள்ளத்தால் அடிபட்டு போயிருக்குது. பலருக்கு தொழில் இல்லை, தொழிலுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். ஸோ இப்படியாக இந்த தித்வா புயல் ஏற்படுத்தின ஒரு தாக்கம் நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையுமே சோதிக்கிறான். அல்லாஹ் தாலா பசி, பயம், பதட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு சோதிப்பதாக கூறுகிறான். நம்ம சோதனையான காலகட்டத்துல ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதே நேரம் எங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸையுமே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். சிலவங்க தெரியும் இது ரொம்ப டேஞ்சரஸ்டான பிளேஸ், இதுல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி முன்னெச்சரிக்கை கொடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து அவங்க போயிடணும். பிகாஸ் அவங்களோட உயிரை அவங்க பாதுகாக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். எங்களுடைய சொந்த வீடு, நம்ம பார்த்து கட்டின வீடு, நம்ம ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில கட்டின வீடு, இதெல்லாம் விட்டு போறது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனால் அது எல்லாத்தையுமே விட நம்ம உயிர் பெருசு இல்லையா, அதை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும். நமக்கான சேஃப்டி மெஷர்ஸை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்ம சேஃபாக இருக்கிறோமா, நம்முடைய சேஃப் ஜோனை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளணும். ஸோ இப்போ சிச்சுவேஷன் ரொம்ப நார்மலாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இன்னுமே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் சில இடத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க அனைவருமே பாதுகாப்பாக இருக்கணும். மரணித்த அனைவர்களுக்கும் நம் கட்டாயம் கையேந்து பிரார்த்திக்கணும். அவர்களுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்தை இறைவன் கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி வைக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால முடியுமான உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக அவங்க அனைவருமே தேவையுடையவர்களாகத்தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வீடுகள் இழந்திருக்கிறாங்க, சொத்துக்கள் இழந்திருக்கிறாங்க, செல்வங்கள் இழந்திருக்கிறாங்க. வெளியே போய் தங்களோட வியாபாரங்களை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வியாபார பொருட்கள் அனைத்துமே வெள்ளத்தால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே சேதமாக்கப்பட்டிருக்குது. ஸோ அகெயின் அவங்க ரிகவர் ஆகி வாரன்னு சொன்னால் அது உண்மையிலே ஒரு டைம் பீரியட் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ முடியுமானவங்க அவங்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்க. அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அருள் புரியக்கூடியவனாக இருப்பான்.